சொல்லி அவர்களிடத்திலே மன்னிப்பை கோரி இந்த என்னுடைய பகுதிக்கு நான் வருகிறேன். நான் யாப்பியல் என்கிற பொது தலைப்பில் சில செய்திகளை சொல்ல இருக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு பலருக்கும் ஒரு ஒரு கசப்பு மாங்காய் போல ஒரு கணக்கு எப்படி ஒரு கசப்போ, அது மாதிரி இலக்கணம் படிக்கிறவர்கள்ல பல பேருக்கு வந்து யாப்பு என்பது ஒரு கசப்பான பொருளாக இருக்கிறது. எப்படி கணிதம் சிலருக்கு இனிப்பாக இருக்கிறதோ, அதுபோல சிலருக்கு யாப்பு இனிப்பாக இருக்கிறது. இந்த யாப்பு கற்றுக்கொள்வதில பல பேர் படுகிற சிரமம் என்ன அப்படின்னு கேட்டா, சார் இந்த சீர் பிரிக்கணும், அசை பிரிக்கணும், தலை சரியா வருதான்னு பார்க்கணும், எதுகை வருதான்னு பார்க்கணும், மோனை வருதான்னு பார்க்கணும். இது ரொம்ப சிக்கல் பிடிச்ச வேலை சார். அதுக்கு தான் சுலபமா நாங்கெல்லாம் புதுக்கவிதை எழுதிடுறோம் அப்படின்னு பல பேர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நான் இந்த அப்படி சொல்லுகிறவர்களிடத்திலே நான் தெரிவிக்க விரும்புகிற ஒரு கருத்து, இன்றைக்கு நீங்கள் கொண்டாடுகிற தமிழின் மிகச்சிறந்த புதுக்கவிஞர்கள் யார வேணாலும் நீங்க பட்டியல் போட்டுங்க. அது அப்துல் ரஹ்மானாக இருந்தாலும் சரி, கவிஞர் வைரமுத்தாக இருந்தாலும் சரி, மேத்தாவாக இருந்தாலும் சரி, எந்த புதுக்கவிஞர் ஈரோடு தமிழன்பனாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் மிக சிறந்த தமிழின் நவீன கவிதைக்கு சொந்தக்காரர்கள், புதுக்கவிஞர்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களோ, அவர்கள் எல்லாம் மரபு கவிதையில் ஆழங்கால் பட்டவர். மரபு கவிதையை முழுமையாக கற்றுக்கொள்ளாமல் நீங்கள் புதுக்கவிதைக்கு உள்ளே போகிற போது அவர்கள் பல இடர்பாடுகளை எதிர்கொள்ள நேரும். மரபை கற்றவன் புதுக்கவிதை எழுதுகிற போது அந்த புதுக்கவிதையே ஒரு அழகா வரும். மேத்தா அவர்கள் ரொம்ப அழகா ஒரு புதுக்கவிதை எழுதுவார். பூக்களிலே நானும் ஒரு பூவாய் பிறப்பெடுத்தேன், பூவாய் பிறந்தாலும் பொன் விரல்கள் தீண்டலியே, பொன் விரல்கள் தீண்டலியே நான் பூமால ஆகலியே என்று ஒரு புதுக்கவிதை. நீங்க பாத்தீங்கன்னா இந்த புதுக்கவிதை பேர் தான் புதுக்கவிதை, ஆனா அழகான ஒரு சந்த கவிதையாக இது இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். அதுபோல எந்த கவிதையை எழுதினாலும், புதுசு எழுதினாலும் சரி, பழசு எழுதினாலும் சரி, தமிழினுடைய மரபு என்று ஒன்று இருக்கிறது. இந்த தமிழினுடைய மரபு எப்படிப்பட்டது என்று சொன்னால், நம் தமிழ் யாப்போடு நெருக்கமான தொடர்புடைய மரபு நம்முடைய தமிழினுடைய மரபு. எப்படி சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு சான்று சொல்றேன். நீங்க சாதாரண பாமர மக்கள் பேசுகிற பேச்சு, சாதாரண பாமர மக்கள் பயன்படுத்துகிற சொலவடைகள், பாமர மக்கள் பயன்படுத்துகிற பழமொழிகள், விடுகதைகள், இதெல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு பாருங்க. அப்படி கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுல இயல்பாக எதுகையும் மோனையும் அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுந்தம் போவானான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏன் கூரை ஏறி வாத்து பிடிக்காதவன் ஏன் சொல்லல? வானம் ஏறி கைலாயம் போவான்னு ஏன் சொல்லல? கூரை ஏறி கோழி பிடிக்காதவன்னா அதுக்குள்ள ஒரு அழகான மோனை இருக்கிறது. வானம் ஏறி வைகுந்தம் போவாம்னா அதுல ஒரு மோனை இருக்கிறது. ஆடிக்காற்றில் அம்மியும் பறக்கும்ங்கிறான, ஆடிக்காற்றில் உரலும் பறக்கும் குந்தாணியும் பறக்கும்னு ஏன் சொல்லல? அப்போ ஆடிக்காற்று அம்மி இதுல இருக்கக்கூடிய அந்த மோனை சாதாரணமா பேசுகிற போதே நம்முடைய பாமர மக்கள் சொல்வார்கள், அவன் ஒரு எகன மொகன தெரியாத ஆளுங்க அப்படின்னு சொல்லுவான். இந்த எகன மொகன தெரியாத ஆளுன்னு சொல்றாங்களே, அதுக்கு என்ன பொருள் என்றால், எகனை மொகனா வேற ஒண்ணும் இல்ல, எதுகை மோனை தெரியாதவன் எவனோ அவன் தான் எகன மொகன தெரியாத ஆள். அப்போ எதுகை மோனை தெரிந்திருப்பது என்பது நம்முடைய அறிவினுடைய ஒரு அடையாளம் என்று தமிழ் மரபு நமக்கு சொல்லித் தருகிறது. எத்தனை புது கவிதைகளை நீங்கள் படித்தாலும் சரி, எத்தனை மரபு கவிதைகளை படித்தாலும் சரி, அவைகள் நம் மனதிலே வந்து ஒட்டி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இயல்பாக அதன் உள்ளே இருக்கிற அந்த யாப்பு தான் அதற்கு உதவி செய்கிறது. பல கவிதைகள் நாம படிச்ச உடனே நமக்கு மனப்பாடம் ஆகாது. ஆனால் சில கவிதைகள் படித்த உடனே மனப்பாடம் ஆகும். அது என்ன காரணம்னா வேறு ஒன்றும் இல்லை, அந்த கவிதையினுடைய யாப்பும் அதுல இருக்கக்கூடிய எதுகையும் மோனையும் இயைபும் சேர்ந்துதான் கவிதையை நம்முடைய மனதிலே தங்க வைக்கிறது. ஔவையார் ஒரு பாட்டு எழுதினாங்க, வெண்பா ஒரு காலில் கல்லானை, வெள் ஓலை கண் பார்க்க கையால் எழுதானை, வெண்பாவி பெற்றாலே பெற்றால் பிறர் நகைக்க பெற்றாலென் செற்றோமற்றெற்றோமற்றெற்று என்று ஒரு பாட்டு. அதுல என்ன சொல்ல விரும்புறாங்கன்னு சொன்னா, வெண்பாவை ஒரு முறை படித்தால் அது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது ஔவையாருடைய கருத்து. வெண்பா ஒரு காலில் கல்லானை, ஒரு தடவை ஒரு வெண்பாவை கேட்டா உடனே அது நம்முடைய மனதிலே பதிந்து விட வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். அதுக்கு என்ன காரணம் என்றால், வெண்பாவினுடைய யாப்பு கட்டமைப்பு அப்படிப்பட்டது.
பார்த்தீங்கன்னா அதுல அழகான எதுகை வரும், 2ஆம் அடியில தனிச்சொல் வரும், அடிகள் தோறும் மோனைகள் வரும். அந்த சொற்சேர்க்கை இருக்கிறது பாருங்க, இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையுமாக சேர்கிற அந்த சொற்சேர்க்கை இருக்கிறதே, அந்த சொற்சேர்க்கை நம்முடைய பேச்சியோடு நெருக்கமான தொடர்புடையதாக இருக்கிற காரணத்தினால நம்ம மனதுல மிக ஆழமாக தங்கி, பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலஞ்செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா என்று ஔவையார் பாடுகிறார்னா, அந்த பாடலை படிக்கிற போது எங்காவது நெருடல், எங்காவது ஒரு கடுமை, எங்காவது செயற்கையான ஒலிப்பு முறை ஏதாவது இருக்கிறதா பாருங்க. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். நீங்க எப்படி இயல்பா பேசுறீங்களோ அதே மாதிரி ஓசையில கவிதை வருகிறது. இப்படி வருவதற்கு என்ன காரணம்னா, அதற்குள்ள இருக்கக்கூடிய அந்த யாப்பு கட்டமைப்பு, அதற்குள்ள இருக்கக்கூடிய அசை அமைப்பு, அதற்குள்ள இருக்கக்கூடிய சீரமைப்பு, அதற்குள்ள இருக்கக்கூடிய தலை அமைப்பு. இப்ப நமக்கு என்ன சிக்கல்னா, சார் இது பூவிலங்காயா, கருவிலங்காயா, தேமாவா, புளிமாவா, இயற்சீர் வெண்டலையா, வெண்சீர் வெண்டலையா, கலித்தலையா, ஒன்றிய வஞ்சித்தலையா, ஒன்றா வஞ்சித்தலையா, இதான் சார் எனக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கிறது என்று பல பேர் சொல்லுகிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த குழப்பங்கள் எல்லாமே நீங்க கொஞ்சம் ஆர்வத்தோடு படித்தா ஒரே நிமிஷத்துல காணப்படும். நீங்க ஆர்வத்தோடு படித்தால் இந்த யாப்பினுடைய நேரசை, நிறையசை, தேமா, புளிமா, கூவிலம், கருவினம், தேமாங்காய், புளிமாங்காய், கூவிலங்காய், கருவிலங்காய்ங்கிற அந்த வாய்ப்பாடு, அதனுடைய தலை அமைப்பு எல்லாம் 2 மணி நேரம் நீங்க முயற்சி பண்ணால் இந்த யாப்பை நீங்கள் தலைகீழ் பாடமாக ஒப்பித்து விட முடியும். என்ன சிக்கல் என்றால், நமக்கு அதுல ஆர்வம் இல்லை. நமக்கு ஆர்வம் இல்லை என்றால் ஆர்வம் ஊட்டும் வகையில் நமக்கு சொல்லித் தரப்படவில்லை. அதுதான் மிக முக்கியமான காரணம். இப்ப நான் சொல்ல விரும்புகிற ஒரு செய்தி, உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு மென்பொருளை நான் அறிமுகப்படுத்த போகிறேன். இந்த வகுப்பு முடிந்தவுடனே, இந்த வகுப்பு முடிந்து நன்றி உரை சொல்லுகிற பொழுதே உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய பின்னூட்ட படிவம் இந்த சாட் பாக்ஸ்ல வரும். அதாவது இந்த பின்னூட்ட படிவத்தை நாங்கள் கொடுப்போம். அந்த பின்னூட்ட படிவத்தை நீங்கள் முழுமை செய்து, அதுல ரொம்ப அடிப்படையா 1, 2 கேள்விகள் தான் இருக்கும். அதை முழுமை செய்து நீங்க அனுப்புனீங்கன்னா உடனடியாக உங்களுக்கு இமெயில் வழியாக அந்த மின் சான்றிதழ் வந்து கிடைத்துவிடும். எனவே அந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கடைசி வரைக்கும் இருந்து அந்த நன்றி உரை சொல்லுகிற போது அந்த பின்னூட்ட படிவத்தை பெற்று அதை முழுமை செய்து நீங்க அந்த சான்றிதழை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு அறிவிப்பாக நான் அதையும் சொல்லி விடுகிறேன். இப்ப இந்த மைக்கை கொஞ்சம் ஆன் பண்ணி இருக்கிறவங்கள தயவு செய்து கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. நான் பேசுவது மட்டும் நீங்க கேட்க வேண்டும் என்று விரும்பினால் அதை ஆஃப் பண்ணிட்டு கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, பேசுறாங்கல்ல மீட்டிங், யாரு ஆளுங்க கவனிக்கிறாங்க. சரி, இப்போ நான் ஒரு மென்பொருளை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். அந்த மென்பொருள் பேர் வந்து அவலோகிதம்னு பேர். ஞாபகம் வச்சுங்க, அவலோகிதம் என்று ஒரு மென்பொருளை நான் அறிமுகப்படுத்த போறேன். அந்த அவலோகிதம் என்கிற மென்பொருளை நீங்கள் பயன்படுத்தினால் யாப்பு தெரியாதவர்கள் கூட உடனடியாக மரபு கவிதை எழுதிவிட முடியும். எப்படி அந்த அவலோகிதம் என்கிற அந்த மென்பொருள் என்ன செய்கிறது என்று கேட்டால், அந்த மென்பொருள்ல நீங்க எழுதின ஒரு கவிதையை எடுத்து அதுல போட்டு அசை பிரித்து சொல் அப்படின்னு சொன்னா போதும். அது அசை பிரித்து தலை பார்த்து சீர்வகைகளை பார்த்து அலசி ஆராய்ஞ்சு வெண்பாவில் வெண்பாவை கொடுத்தீங்கன்னா வெண்பாவில் எங்க தப்பு அப்படிங்கிறத சொல்லிடும். ஆசிரியப்பாவை கொடுத்தீங்கன்னா இது ஆசிரியப்பா, இதுல இந்த இடத்துல தப்பு இருக்கு, இந்த இடத்துல மாத்திரை மிகுது அப்படிங்கிறத சொல்லிடும். அது மட்டும் இல்லை, நீங்க கவிதையை கொடுத்து செக் பண்றது மட்டும் இல்லை, கவிதை எழுதவும் கத்துக்கலாம். நான் சொல்ற மென்பொருள்ல முன்னாடியே ஒவ்வொரு வகைக்கும் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த பாட்டை நீங்க ஆல்டர் பண்ணி வேற சொற்களை போட்டு பார்த்தீங்கன்னா அதுல என்ன இலக்கண பிழை வருது, என்ன இலக்கண பிழை வரலங்கிறதையெல்லாம் அவர்கள் ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுப்பார்கள். அதை நான் உங்களுக்கு இப்போது காட்சிப்படுத்தியே காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்லிடுறேன். ஒரு நூற்பா, பல்வகை தாதுவின் உயிர்க்கு உடல் போல் பல சொல்லால் பொருட்கு இடனாக உணர்வினின் வல்லோர் அணிவரச் செய்வன செய்யுள் என்று ஒரு நூற்பா. உங்களுக்கு தெரியும், இது ஒரு நன்னூல் நூற்பா என்பது பல பேருக்கு தெரியும். ஒரு செய்யுள் என்றால் அது என்ன இருக்கணும்னு கேட்டா, எப்படி பல்வகை தாதுவை கொண்டு, தாதுன்னா அந்த உடம்புல இருக்கக்கூடிய தாது உப்புகள்,
இந்த ரசாயனங்களை தாதுக்களை கொண்டு எப்படி இந்த உடல் உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அதை போல கவிதை என்பது எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை முதலான இலக்கண கட்டுகளை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது. பல்வகை தாதுவின் உயிர்க்கு உடல் போல், ஆத்மாவுக்கு ஒரு உடல் எப்படி தேவைப்படுகிறதோ அதை போல கவிதை என்கிற ஆத்மாவுக்கு இந்த செய்யுள் இலக்கணம் என்கிற உடல் தேவைப்படுகிறது. அந்த உடலை உருவாக்கி கொடுத்தாதான் அந்த உயிருக்கு மரியாதை. உங்களுக்கே தெரியும், உடல் உயிர் ரெண்டு இருக்கு. வெறும் உடம்பு மட்டும் இருக்குதுன்னு வச்சுங்க, உயிர் இல்லாம அந்த உடம்புக்கு மரியாதை இல்லை. உடம்பும் உயிரும் சேர்ந்து இருந்த போது அவர் சாருன்னுவாங்க, ஐயா வந்தாங்களான்னு கேட்பாங்க, ஐயா போனாங்களான்னு கேட்பாங்க. அது பிரிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்க, பணத்தை எப்ப எடுப்பாங்கன்னு கேட்பாங்க, உயிர் எப்ப போச்சுன்னு கேட்பாங்களே தவிர உயிர் எப்ப போனாருன்னு கேட்க மாட்டாங்க. அப்ப உடம்பும் உயிரும் சேர்ந்து இருக்கிற போதுதான் மரியாதை. அதுபோல கவிதையில் யாப்பும் இருக்கணும், யாப்புக்கு உள்ளே ஒரு ஜீவன் இருக்கணும். அந்த யாப்புக்குள்ள இருக்கிற ஜீவன் தான் கவிதை. ரொம்ப பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா யாப்பு தான் கவிதை நினைச்சிட்டு இருக்கிறாங்க. யாப்பு என்பது வெறும் உடம்பு. அந்த உடம்புக்குள்ளே ஏற்றப்படுகிற ஜீவன், அந்த ஆன்மா தான் நீங்க எழுதுகிற கவிதை. இந்த கவிதையை அதுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். நான் சொல்லல, நன்னூலார் சொல்லுகிறார், பல்வகை தாதுவின் உயிர்க்கு உடல் போல் பல சொல்லால் பொருட்கு இடனாக. பொருள் இருக்கணும், அர்த்தம் இல்லாத கவிதை எழுதுனா பயன் இல்லை. பொருட்கு இடனாக உணர்வினின் வல்லோர், நல்ல உணர்ச்சி உடையவர்கள், சமுதாயத்தின் மேல அக்கறை உடையவர்கள், இந்த மக்கள் மேல ஈடுபாடு உடையவர்கள், உணர்வினின் வல்லோர் அணி பெறச் செய்வன செய்யுள். அழகுபடுத்தி சொல்லுவது எதுவோ அதுதான் செய்யுள் என்று நன்னூல் சொல்லுகிறது. இப்போ நான் இதன் மூலமா என்ன சொல்ல விரும்புகிறேன், யாப்பு படிச்சிட்டதுனாலே ஒருத்தன் கவிஞன் ஆயிட முடியாது. யாப்பு படிக்கவில்லை என்பதனாலே ஒருத்தன் கவிஞன் ஆகாமல் போய்விடவும் முடியாது. கவிதை என்பது வேறு. அந்த கவிதை என்கிற அந்த ஆத்மாவை அல்லது ஆன்மாவை யாப்பு என்கிற உடலுக்குள்ளே செலுத்தி அதை உயிரோட்டமுடையதாக மாற்ற வேண்டும். அதற்கு பயன்படக்கூடியதுதான் நீங்கள் படிக்கிற எழுத்தும் அசையும் சீரும் தலையும் தொடையும் எல்லாம். அதுக்கு நான் இப்போ ஒரு மென்பொருளை உங்களுக்கு காட்ட போறேன். நான் இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், கொஞ்சம் நீங்க பாருங்க. ஷேர் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஸ்கிரீன்ல ஒரு ஒரு மென்பொருள் தெரியுதுங்களா? பாருங்க, கவனிங்க. அவலோகிதம் யாப்பு மென்பொருள் அப்படின்னு இருக்கா? யாராவது பதில் சொல்லுங்க. இப்ப யாருக்கா தெரியுதா? இருக்குங்க சார். இப்போ அதுல இது ராஜன், வினோத் ராஜன் ஒருத்தவர் உருவாக்கிய ஒரு மென்பொருள். மிக அற்புதமான ஒரு மென்பொருள். நீங்க இந்த ஒரு மென்பொருளை கையில வச்சிருந்தாலே ஒரு யாப்பு சொல்லி கொடுக்கிற ஆசிரியர் மிக எளிமையாக மாணவர்களுக்கு யாப்பை சொல்லி கொடுத்து விட முடியும். இந்த மென்பொருள் கையில் இருந்தால் ஒரு மாணவர் ஆசிரியர் இல்லாமலேயே யாப்பை ஒழுங்காக கற்றுக்கொள்ள முடியும். இப்போ நான் இந்த மென்பொருளை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நான் சொல்றேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த பா உள்ளிடும் வழிமுறைன்னு இருக்கு. அங்க ஒரு இடத்துல பாவை நீங்க உள்ள இடலாம். இப்ப நான் ஒரு பாட்டு அதுக்குள்ள போட போறேன். என்ன பாட்டு போடுறேன்? ஒரு வெண்பாவை போடுவோம். சாதி இரண்டொழிய. ஆமா, சாதி இரண்டொழியங்கிற ஒரு பாட்டு இருக்கு. அதை கொண்டு போய் இப்ப நான் போட போறேன். அவலோகிதத்துல கொண்டு போய் அதை போடுறேன். காப்பி ஆகல போல இருக்கு. ஐயா, அதை ஒரு வேர்ட் ஃபைல்ல பேஸ்ட் பண்ணிட்டு அப்புறமாட்டி காப்பி பண்ணுங்க ஐயா. சரி சரி. அப்படியே காப்பி ஆகாதா?
இது காப்பியானா வந்து இதுதான் காட்டும். உங்களுக்கு URL தான் காட்டிக்கிட்டே இருக்கும். நீங்க ஒரு வேர்ட் ஃபைல் ஓபன் பண்ணிட்டு அதுல போட்டீங்கன்னா காப்பி பண்ணி அத வந்துடுச்சு. இப்போ பாருங்க, சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி அப்படிங்கிற ஒரு ஔவையாருடைய பாடலை நான் போட்டிருக்கேன். இந்த பாடல்ல எழுத்து இலக்கணம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும்னா இந்த எழுத்துங்கிற மெனுவை தட்டினீங்கன்னா எழுத்து இலக்கணம்லாம் வரும். அதாவது எத்தனை மெய்யெழுத்து இருக்கு, எத்தனை உயிரெழுத்து, முதல் வரியில எத்தனை மெய்யெழுத்து இருக்கு, எத்தனை உயிரெழுத்து இருக்கு, முதல் வரியில எத்தனை மாத்திரைகள் வருது, ஒவ்வொரு சொல்லுலயும் எத்தனை மாத்திரைகள் இருக்கு, எல்லா தகவல்களும் வரும். இது எழுத்து பற்றிய இலக்கணம். அடுத்து பாருங்க, அசை சீரை நான் கிளிக் பண்றேன். அசை சீரை கிளிக் பண்ண உடனே சாதி அது தேமா, இரண்டொழிய கருவிலங்காய், வேரில்லை தேமாங்காய், சாற்றுங்கால் தேமாங்காய், அதுவே வந்து அசையெல்லாம் பிரிச்சு பிரிச்சு சொல்லிடுச்சு. இப்போ நீங்க இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம், நாம அது கரெக்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம். அடுத்து பாருங்க, தலை அப்படின்னு இருக்கு. அந்த தலையை நீங்க கிளிக் பண்ண உடனே இந்த சாதிக்கும் இரண்டொழிய என்பதற்கும் இடையில என்ன தலை இருக்கு, மாமுன் நிறை வருது, எனவே இயற்சீர் வெண்டலை. இரண்டொழிய வேறில்லை, ரெண்டுக்கும் நடுவுல என்ன இருக்கு, காய் முன் நேர் வருது, எனவே வெண்சீர் வெண்டலை. அப்படின்னு ஒவ்வொரு அடியிலையும் வரக்கூடிய தலைகள் என்னங்கிறத அது சொல்லிடும். அதுக்கு அடுத்து அடி, ஒவ்வொரு அடியும் அளவடியா சிந்தடியா அப்படிங்கிற விவரங்களை எல்லாம் அது சொல்லிடும். அடுத்து தொடை, தொடையில போனீங்கன்னு சொன்னா எந்தெந்த அடியில எதுகை இருக்கு, அந்த எதுகைக்கு பேர் என்ன. இப்ப பாருங்க, சாதி இரண்டொழிய வேறில்லை என்கிறது பொழிப்பு இணை எதுகை. நீதி வழுவா நெறிமுறையின் மேதினியில் ஒரு எதுகை. இது மாதிரி எதுகைகள். அப்புறம் மோனைக்கு போனீங்கன்னா எந்தெந்த அடியில என்னென்ன மோனை இருக்கு, ஒரு மோனை இருக்கு, மேற்கதுவாய் மோனை இருக்கு, பொழிப்பு மோனை இருக்கு அப்படிங்கிற மோனை விவரங்கள்லாம் வரும். இந்த அனைத்துங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா எல்லா டீட்டெயிலும் வந்துடும். அதை எழுத்து இலக்கணம் வரும், சீர் இலக்கணம் வரும், அசை இலக்கணம் வரும், தலை இலக்கணம் வரும், தொடை இலக்கணம் வரும், அடி இலக்கணம் வரும், எல்லாத்தையும் சேர்த்து காமிச்சிடும். அப்போ நீங்க ஒரு பாடலை அசை பிரித்து பார்ப்பதற்கு இது மிக சிறந்த ஒரு வழிகாட்டி. இங்க பாருங்க, விதிகளோடு பொருந்துகிறதான்னு ஒரு கேள்வி கேட்குது. நீங்க அங்க போய் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அது மேல விதிகளும், அந்த விதிகள்ல என்னென்ன பொருந்தி இருக்கு, என்ன பொருந்தல, எல்லா விவரங்களும் இதுல வந்துடும். இது ஔவையார் பாடல் எல்லா விதிகளும் பொருந்தி இருக்குங்கிறத இது காண்பிக்குது. 4 அடியில எந்த விதியும் மீறப்படவில்லை அப்படிங்கிறத இந்த மென்பொருள் காட்டுகிறது. இது உங்களுக்கு புரியுதா? நீங்க பாக்குறவங்களுக்கு, மாணவர்கள் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்க, மாணவர்கள் சொல்லுங்க. அடுத்து பாருங்க, இந்த சொல் தேடல்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, ஒரு மெனு இருக்கு, அதை கிளிக் பண்றேன். இதுல என்ன உங்களுக்குன்னா, நீங்க ஒரு பாட்டு எழுத ஆரம்பிக்கிறீங்க, முதல் அரியில என்ன பண்ணிட்டீங்க, முற்றும் துறந்தன்னு ஆரம்பிச்சிட்டீங்க, முற்றும்னு ஆரம்பிச்சிட்டீங்க. 2வது வரியில ஒரு எதுகை போடணும், எதுகை தானே போடணும். இப்ப எதுகை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரல, முற்றுமுக்கு ஏத்த எதுகை உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலன்னு சொன்னா இந்த மெனுல போய் நீங்க டைப் பண்ணீங்கன்னு சொன்னா, இப்ப முற்றும்ங்கிறத நான் டைப் பண்றேன் பாருங்க. அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டு எனக்கு எதுகை வேணும்னு கேட்கிறேன். எதுகை வேணும்னு கேட்டா தேடுகன்னு போட்டீங்கன்னா அந்த முற்றும்ங்கிறதுக்கு தொடர்புடைய அத்தனை எதுகையும் கொண்டு வந்து கொடுத்துரும். ரொம்ப நேரமா தேடுது, என்ன காரணம்னா அவ்வளவு சொற்கள் இருக்கு தமிழ்ல. இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. மாத்திரை அதே அளவு மாத்திரை உள்ளது வேணுமா, அதே அளவு சீர் உள்ளது வேணுமா, அதே அளவு வாய்ப்பாடு உள்ளது வேணுமாலாம் கேக்குது. கேட்டு பாருங்க, கண்டுபிடிச்சு 298 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இந்த முற்றும் என்பதற்கு எதுகையாக என்னென்னலாம் போடலான்னு பாருங்க, எவ்வளவு லிஸ்ட் இருக்கு பாருங்க. 298 இருக்கு. இப்ப நான் என்ன பண்றேன், இதுல தற்பின்னு ஒரு வார்த்தை, இப்ப வேற ஏதோ துர்க்கதின்னு ஒரு வார்த்தையை நான் எடுக்கிறேன்னு வச்சுங்க, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், துர்க்கதின்னு நான் பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். அப்ப எனக்கு திடீர்னு துர்க்கதி வேணாம், இப்ப தற்குறின்னு ஒரு வார்த்தையை நான் கையாளலாம்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு சந்தேகமா இருக்கு, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல அப்படின்னா
அங்க பக்கத்துல போய் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அது போய் டிக்ஷனரியை தேடி அந்த சொல்லுக்கு என்ன பொருளுங்கிறத கொண்டு வந்து காமிச்சு. இங்க பாருங்க, தற்குறி, எழுத தெரியாதவன், தன் கையெழுத்தாக இடும் விரல் கீறல், எழுத படிக்க தெரியாதவன் அப்படிங்கிற விவரம் எல்லாம் அது டிக்ஷனரியில இருந்து போய் கொண்டு வந்து கொடுத்துடுச்சு. இது நான் சொல்றது எதுகைக்கு. இதே மாதிரி மோனைக்கு நீங்க தேடலாம். பாருங்க, எதுகை இருக்கு, மோனை இருக்கு, இயைபு இருக்கு, முதல் எழுத்து இருக்கு, இறுதி எழுத்து இருக்கு, எல்லாமே நீங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுக்க முடியும். அப்போ புதுசா பாட்டு எழுதுறவங்களுக்கு சார் எனக்கு எதுக கிடைக்கல, மோனை கிடைக்கலன்னு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அது எல்லாமே உங்களுக்கு அது உதவி செய்யும். இது புரியுதா உங்களுக்கு? இந்த மெனு புரியுதா? புரியுதுங்களா? யாராவது சொல்லுங்க. புரியுது. புரியுது ஐயா. அப்ப மூணாவது மெனு பாருங்க, இது பா வகை. இதுல வெண்பா, வெண்பாயினம், ஆசிரியப்பா, ஆசிரியப்பாயினம், கலிப்பா, கலிப்பாயினம், வஞ்சிப்பா, வஞ்சிப்பாயினம், அவ்வளவு மெனு இருக்கு. இப்ப நான் பாரு வெண்பாவை மட்டும் எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. அதுல ஒரு விகற்ப குரல் வெண்பா, இரு விகற்ப குரல் வெண்பா, நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, ஒரு விகற்ப நேரிசை வெண்பா, இரு விகற்ப நேரிசை வெண்பா, ஒரு விகற்ப இன்னிசை வெண்பா, பல விகற்ப இன்னிசை வெண்பா, பக்ருடை வெண்பா, கலி வெண்பான்னு இவ்வளவு வெண்பா வகைகள் இருக்கு. இதுல இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்களே ஒரு பாட்டு கொடுத்துருக்குறாங்க, ஒரு பாட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்ப நீங்க பாருங்க, இரு விகற்ப நேரிசை வெண்பாவா பார்ப்போம். மாதவா போதி வரதா அருள் அமலா பாதமே. இது எனக்கு கண்ணு சரியா தெரியல. பாதமே. சரி சரி, படிக்கட்டுமாங்க? சின்ன பாட்டு படிச்சிருவோம். நீ பாருங்க, நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம், இம்மூன்றும் தொக்க அறச்சொல் பொருள் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. இரு விகற்ப குரல் வெண்பா. இப்போ நீங்க இரு விகற்ப குரல் வெண்பா எழுத கத்துக்கணும்னா நீங்க என்ன செய்யலாம்? இப்ப இதுல போயிட்டு ஏதாவது ஒரு சொல்ல நீங்க மாத்தி அதுக்கு இணையா இன்னொரு சொல்ல போட்டு இது சரியா, இலக்கணம் சரியா இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். இப்ப நற்காட்சி, நல்ஞானம், நல்லொழுக்கம், இம்மூன்றும் இருக்குது இல்ல, நான் என்ன பண்றேன், இம்மூன்றுங்கிறத இவையெல்லாம்னு மாத்துறேன். இவைய இப்ப மாத்தினா என்ன ஆகும்னு சொன்னா, இவையெல்லாம்னு போட்டோம்னா இலக்கணப்படி பிழையாயிடும். ஏன்னா முன்னாடி வந்து நேரசை வரணும், நான் நிறையசை போட்டுட்டா அது தப்புன்னு சொல்லிடும். இப்ப நான் போட்டு பாக்குறேன் பாருங்க. இவையெல்லாம் போட்டுட்டாங்களா? இப்போ ஆராய்கன் போடுறேன். ஆராய்கன் போட்ட உடனே அது என்ன சொல்லுது பாருங்க, இவையெல்லாம் பூவிலங்காய், புலி மாங்காய் வருது. தலை போய் செக் பண்ணீங்கன்னு சொன்னா வெண்டலை வரல, வெண்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, இங்கே கலித்தலை வருது. அப்போ நீங்க திருத்தினது சரியில்லை, வேற நீங்க மாத்தணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இப்படி ஒரு பாட்டையும் நீங்க எழுத கத்துக்கிறதுக்கு ஒரு பயிற்சி கொடுக்குற மாதிரி அந்தந்த இலக்கணத்து பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அதனுடைய இலக்கணம் எல்லாம் இருக்கும். இப்ப நேரிசை சிந்தியல் வெண்பானா அதுக்குரிய இலக்கணம் எல்லாம் இதுல இருக்கும். அந்த இலக்கணத்தையும் நீங்க படிச்சுக்கலாம். நீங்களும் ஒரு சொல்லா எழுதி 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 ஒவ்வொரு பாட்டா எழுதி எழுதி கத்துக்கலாம். இது மூணாவது மெனு. இப்ப நாலாவது பாருங்க, கற்கன்னு இருக்கு பாருங்க. அங்க போனீங்கன்னு சொன்னா இப்ப ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்தாங்க இல்லைங்களா, எழுத்துனா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப இதை போய் கிளிக் பண்ணீங்கன்னா எழுத்து இலக்கணம் ஃபுல்லா இதுல வரும். அடுத்து அசைன்னு கிளிக் பண்ணீங்கன்னா அசை இலக்கணம் ஃபுல்லா வரும். அசையில 1, அசை 2, அசை 3, அசை 4ன்னு பாருங்க, எல்லா அசை இலக்கணமும் வரும். சீரை கிளிக் பண்ணீங்கன்னா சீர் இலக்கணம் எல்லாம் வரும். அடுத்து அடியை கிளிக் பண்ணீங்கன்னா அடி இலக்கணம் எல்லாம் வரும். தலையை கிளிக் பண்ணீங்கன்னா தலை இலக்கணம் எல்லாம் வரும். அப்போ யாப்பு கத்துக்கிறதுக்கும் இது பயன்படும், பாட்டு எழுத கத்துக்கிறதுக்கும் இது பயன்படும், எழுதின பாட்டை செக் பண்றதுக்கும் பயன்படும். பாட்டு எழுதும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய 1-2 சொல் பிழை எல்லாம் வந்தா அதை நீக்கிறதுக்கு இது பயன்படும். இப்போ நான் இந்த நேரத்தினுடைய அருமை கருதி நான் இதோட முடிச்சிடுறேன். இந்த ஒரு மென்பொருளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். யாப்பு பயிற்சிக்கு இதை நீங்கள் இந்த மென்பொருளை பயன்படுத்தி நிறைய கத்துக்கலாம். ஆர்வமுடையவர்கள் நிச்சயமா கற்றுக்கொள்ளலாம் என்பதோடு இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.